கேரளாவோட முக்கிய சுற்றுலா தலமான மூணார், தேக்கடி, குமுளிக்கு பக்கத்துல கேரளா தமிழ்நாடு எல்லையான போடிமேட்டுக்கு 2000 அடி கீழே இருக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கிய வர்த்தக விவசாய மையங்களான தேனிக்கும் கம்பத்துக்கும் இடையில உள்ள தென்காசி 80 முதல்ல சொல்லப்பட்டதுதான் இப்ப இருக்கிற போடி நாயக்கனூர். மனசுக்கு பிடிச்ச கேரளா பொண்ணு கிட்ட 3 வருஷமா தன் காதல சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இந்த ஹைடெக் யுகத்திலையும் 80ஸ்ல உள்ள மைண்ட் செட்டோட வாழ்ந்துட்டு இருக்காரு. இதுதாங்க நம்ம அன்பரசோட ஊரு. தம்பி நம்ம ஏற்றலாம் இருங்க சேட்டா வரட்டும். மச்சான் எங்கே வந்திருக்க? இங்கே வேலை முடிய போகுது. ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்தால் ஓகே தானே? ஓகே. யார் மச்சான்? அதான் ஒரே காலேஜில் ஒரே கிளாஸில் 3 வருஷமாக ஒன்றா படிச்சுட்டு இப்போ வரைக்கும் அவன் காதில் சொல்லாமல் இருக்கிற மச்சானும் அவனோட மலையாளி காதலையும் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு இருக்காங்களா? இப்பயாச்சும் அவன் லவ் சொல்லிடுவானா? உறுதியாக சொல்ல முடியாது, இருந்தாலும் அவன் ட்ரை பண்ணுவான். அதான் ஒரு தைரியத்துக்கு நம்மளை வர சொல்கிறான். சரி சரி போகலாம். ரோடெல்லாம் வந்து ஏற்றி விடு, கிளம்பலாம். அதை மாற்றலாம்ல, கை கொடு. இது கூட 3 மாதம் ஓட்டுவேன். ஓட்டுவேன் தூக்கு. சரி அதெல்லாம் ஏற்று முதல் ஏற்று. தம்பி இது வேண்டாம், அதை எடுங்க. இதெல்லாம் அறுந்து போச்சு, அதை எடு. ஏதோ ஒன்று தூக்குப்பா. யோ கொம்னு இருக்கும் நேரம் வாய வச்சுன்னு தூக்கியா? புடியா முடியா? ஐயோ தகடன் கட்டு. போடு. தம்பி வளவு வேட்டர்ல கேரளா போண்ட வண்டி பார்த்து கட்டுங்க. நான் என் கட்டை பத்தி தான் உங்களுக்கு தெரியல. அங்க ஒரு கட்டு கட்டினா 100 கட்டு கட்டின மாதிரி. சரிடா, நல்ல தைரியமா வண்டிய வளைவு ஏத்தான்னு ஏத்தி ஓட்டிட்டு போங்க. வழியில வண்டி சரிஞ்சாலும் பச்சோல் வண்டியில தான் இருக்கும். இதா நின் 100 கட்டு. டேய் வேகமா தான் போயேன்டா, வண்டி இவ்வளவுதான் போகுமா? அவ்வளவுதான் போகும். லேட் ஆச்சு, அவ்வளவுதான் உனக்கு சொல்லுவோம் பாரு. டேய் மச்சான், அன்பு போன் அடிக்கிறேன்னு நினைக்கிறேன், எடு. மச்சான் வந்துட்டு இருக்கோம் மச்சான். நான் எடுக்கிறேன் பிரியா. இல்ல பரவாயில்ல. அன்பு, டாக்ஸி ஸ்டாண்ட்ல இருந்து பூப்பாறைக்கு வண்டி கிடைக்கும், நான் கிளம்பிட்டா. ஸ்டாண்ட் வரைக்கும் நானும் வரணும் பிரியா. தம்பி ஆட்டோ வேணுமாப்பா? வேணாம்ண்ணே. எல்லாம் உன்னாலதான். இந்நேரம் நீ இதை ஏத்தாம இருந்தீங்கன்னா எப்பயோ போயிருக்கலாம். பக்கம் இல்லாம போனா அப்பா வீட்டுக்குள்ள விட மாட்டாரா? அடப்போடா, நீ உங்க அப்பாவும் நீங்க வளர்க்குற மாடும் அவ்வளவுதான். நம்ம போறதுக்குள்ள பிரியா போயிடுவா. அதெல்லாம் இருப்பா. அன்பு வண்டி இருக்கு, நான் ஏறட்டா? பிரியா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, அவங்கள பார்த்துட்டு போலாமே. ப்ளீஸ் பிரியா. சரி. அது என்னமோ தெரியல மச்சான், அப்பத்துல இருந்தே மலையாளி பொண்ணுன்னா எனக்கு ஒரு இது. ஒரு வழியா வந்துட்டுமே. நிப்பாட்றா. பாரு இதே மாதிரி பண்ணிட்டு இருக்க. தோ அவங்களே வந்துட்டாங்க.
பிரியா இது பாலா ஹாய். அது கார்த்தி. தம்பி இந்த ஆட்டோ ஸ்டாண்டு ஓரமா ஸ்டாண்டு போட்டு நிப்பாட்டு போ. நான் ஸ்டாண்டு போட்டு நிப்பாட்டினா முதல்ல அதுக்கு ஸ்டாண்டு இருக்கணும்ல. ஹலோ, நான் பிரியா. அன்பு சொல்லியிருக்கான். அப்ப சரி, நான் வரேன். நேரம் கிடைக்கும் போது வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பா பிரியா. ஐயோ கீஞ்சவன் பிளான் பண்ணி அமுச்சு விட்டானே. இடத்துக்கு போகணும்னா இதுதான் ஷார்ட்கட். டேய் மச்சான், விஷயத்தை ஓப்பனா சொல்லிட்டியா? இல்லடா, ஏய் காலங்காத்தாலே பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு இன்னொரு வரைக்கும் என்ன பண்ணிருந்தா போ. நீங்க வந்துட்டு சொல்லலாம். அன்பு, இது உனக்கு கிடைக்கிற கடைசி வாய்ப்பு. அவன் மட்டும் செக் போஸ்ட் தாண்டி கேரளா போயிட்டா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா, நீ என்ன பண்ற? இப்போவே போய் சொல்ற. ஓ, ம், போடா. போடா போடா. போ 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 ரைட் ரைட் போ போ புப்பாரா 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 சட்டா புப்பாரா புப்பாரா வா வா புப்பாரா புப்பாரா புப்பாரா. என்னடா மச்சான் அது வந்து நீ ஒன்றும் சொல்ல வேணாம், அவளை மறந்துடு. இனிமேல் வெத்தலையில மை போட்டு பார்த்தாலும் அவளை பார்க்க முடியாது. அதான் அவன் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கால. அப்படியா? 3 வருஷம் கூட இருந்தும் உன் காதலை அவள்கிட்ட சொல்ல முடியல. இனிமே மட்டும் போய் என்ன கிழிக்கவா போற? ஹே விடு மச்சான், பாத்துக்கலாம். நம்ம வீட்டுக்கு போய் சொல்லலாம். இப்போ நீ உன் வீட்டுக்கு போ, நாங்க வரோம். ஏய் பரதேசி, ஏறு மச்சான் போலாம். ஏய் என்னடா நீ? உட்கார் உட்கார், டைம் ஆச்சு, போலாமா? மச்சான் மச்சான், என்னடா? வா மச்சான். என்ன? இங்க இருந்து கேரளாக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? ஏன் உனக்கு தெரியாதா? 30-40 கிலோமீட்டர் இருக்கும். சொல்லு மச்சான். 40 கிலோமீட்டர் இருக்கும். இங்க இருந்து 40 கிலோமீட்டர் தாண்டி போனா பாக்குற முக்காவாசி பொண்ணுங்க இவ்வளவு அழகா இருக்காங்களே, அது எப்படி? இந்த ஒரு யோசனை தான் பல காலமாக என் மண்டைக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீர் யோசித்துக் கொண்டே இரு, நான் வருகிறேன். அழகா இருக்காங்க பொண்ணுங்க, அழகா இருக்காங்க. நாங்க பாக்குற பொண்ணுங்க எல்லாம் அழகா இருக்காங்க. நான் இங்கே தானே. ஹாய் அன்பு. ஹாய். படிப்பெல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சு. அம்மா 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 அம்மா, கதவு தரமா? சீக்கிரம் தரமா. இருடா. மா, இந்த பெல்ல இன்னுமா சரி பண்ணல? ஓ, அந்த காளிமுத்துக்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? என்னவா? ஏதாவது ஒரு கதை சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். ஆமா, போன வாரம் வந்தானா, பெல் அடிச்சுக்கிட்டே இருந்தானா, யாருமே வரலன்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டானா. போவான். இந்த பெல்ல அடிச்சானாமா? கருமண்டா. என்னடா இந்த மாதிரி ஆயிட்ட? சாப்பாடு சரியில்லையா? ஆமா, எங்க வாழ்க்கையே சரியில்லை, சாப்பாடு போறோம். சொல்லிட்டு போடா. அன்பு அன்பு, வாயை திறந்துட்டு படுத்துட்டு இருக்கான் பாரு. ஏதாவது பள்ளி பூச்சி போனா கூட தெரியாது. அன்பு, கவந்து படுத்த மூச்சு விட முடியாது.
நேரா போடு. டிஃபன் செஞ்சு வச்சிருக்கேன். குழம்பு டேபிள் மேல இருக்கு. மத்தியானத்துக்கு அரிசி போடணும். அரிசி எங்கம்மா போடணும்? அரிசிய கழுவி பானையில போட்டு அடுப்புல வைக்கணும். புரியுதா? ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊரை சுத்த போகாம இங்கே இரு. மா சீப்பு இருக்குமா தலையில? இங்க கொடுங்க. மாமா மாமா நான் எடுக்கிறேன். வசந்தா 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 வந்துட்டேன் இங்கதான் இருக்கேன். கொஞ்சம் கவனமா வரக்கூடாதா? வண்டி எந்த பக்கம் சாஞ்சா பேலன்ஸ் கிடைக்காதுமா. பாரு வசந்தா, இந்த அன்பை பத்தி நினைச்சாலே டென்ஷன் தான். அவன் என்ன ஆம்பளை பையன் தானே, 2 பொண்ணுங்களை பெற்றிருக்க. எனக்கே டென்ஷன் இல்ல, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? உனக்கு ஒரு சட்டை போட முடியாதா? நெஞ்ச காமிச்சிட்டு வந்து நிக்கிற. நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? உள்ள போ. வசந்தா, அவனுக்கு எதுவுமே ஒழுங்கா பண்ண தெரியாது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாரு, படிச்ச பசங்க மாதிரியா இருக்கானுங்க. என்ன பண்றது? அவனுங்களுக்கு என்ன தேவையோ அத கரெக்டா பண்ணுவானுங்க. பரவாயில்ல விடு, எல்லாம் சரியாகும். இதுல 600 ரூபாய் சீட்டு காசு வச்சிருக்கேன், கட்டிடு. பார்த்து போயிட்டு வா. போயிட்டு கால் பண்ணு. போடு. ஒரு ஃபோனை போடுவோம். இவனா? சை.